Hi, welcome to the squad. This is Kodayo. And in the episode of the Computer Network series, நம்ம Bluetooth பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் 2 எபிசோட்ஸாக வயர்ட் நெட்ஒர்க்ஸ் அண்ட் வயர்லெஸ் நெட்ஒர்க்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். அண்ட் இப்போ வந்து ப்ளூடூத் அண்ட் அதோட ஸ்டாண்டர்ட் அண்ட் அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படி இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ப்ளூடூத் பார்த்தீங்கன்னா IEEEயோட 802.15.1 அப்படிங்கிற அந்த குரூப் தான் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. அண்ட் தட் இஸ் த ஸ்டாண்டர்ட் ஃபார் ப்ளூடூத். ஓகே, இது வந்து ஒரு வயர்லெஸ் பேன் அப்படின்னு சொல்லலாம், பர்சனல் ஏரியா நெட்ஒர்க்னு சொல்லலாம். எதனால பேன் சொல்றேன்னா, பிகாஸ் இட்ஸ் லைக் அ வெரி ஸ்மால் ரேஞ்ச் தட் இட் கவர்ஸ். அந்த ப்ளூடூத்தோட ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இது பர்சனல் ஏரியா நெட்ஒர்க் கேட்டகரியில தான் வந்து வரும். ஓகே, இட் இஸ் டிசைன் ஃபார் ஷார்ட் டிஸ்டன்ஸ் வயர்லெஸ் கம்யூனிகேஷன். இது டிசைனே வந்து ரொம்ப ஷார்ட்டான டிஸ்டன்ஸ்க்கான வயர்லெஸ் கம்யூனிகேஷன் மட்டும்தான். இப்போ நீங்கள் வந்து ஃபோன் ஒரு இடத்துல வச்சிருக்கீங்க, இயர்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு 4 ரூம் தள்ளி போனாலே உங்களுக்கு கேட்க போகிறது இல்லை. ஓகே, ஸோ இட்ஸ் டிசைன் ஃபார் அ வெரி ஷார்ட் டிஸ்டன்ஸ். அண்ட் இது வந்து இந்த 2.4 GHz அப்படிங்கிற இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் வந்து இது ஒர்க் ஆகுது. இட் கனெக்ட்ஸ் டு நியர்பை டிவைசஸ் வித்தவுட் அ கேபிள். ஓகே, ஸோ இங்கே பார்க்கலாம், நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற ப்ளூடூத் டிவைசஸ்லாம் இயர்ஃபோன்ஸாக இருக்கட்டும், ஸ்பீக்கர்ஸ், பிரிண்டர்ஸ், ஸ்மார்ட் வாட்ச், லேப்டாப் அண்ட் கீபோர்ட். ஓகே, ஸோ காமனாக நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ்னு பார்த்தா நம்ம ஒயர்லெஸ் இயர்பட்ஸ் யூஸ் பண்ணுறோம். மோஸ்ட்லி எல்லாரும் இப்போ TWS நெக் பேண்ட் யூஸ் பண்ணுறீங்க. அண்ட் thanks to Apple starting the trend with removing the headphone jack, most phones இப்போ headphone jack இல்லாமல் வருது ஆஃப்டர் ப்ரைஸ் பாயிண்ட். ஸோ அதனால் எல்லாரும் ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் கீழே போயிட்டோம். அண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆப்வியஸ்லி ப்ளூடூத் யூஸ் பண்ணுது. நான் சின்ன வயசில் இருக்கிறப்ப இந்த நோக்கியா பட்டன் ஃபோன்லலாம் வந்து சாங்ஸை ப்ளூடூத்தில் ஷேர் பண்ண ஞாபகங்கள்லாம் இருக்குது. ஸோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஹேவ் தெம். அப்புறம் லேப்டாப்பில் ஆப்வியஸ்லி இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ளூடூத் கீபோர்ட், ப்ளூடூத் மவுஸை கனெக்ட் பண்ணியிருக்கேன் லேப்டாப்போட. அண்ட் ஸ்மார்ட் வாட்சஸும் உங்கள் ஃபோனோட ப்ளூடூத்தில் தான் பேர் ஆகுது. அப்புறம் பிரிண்டர்ஸ், கீபோர்ட் அண்ட் மவுஸ் ஆப்வியஸ்லி. அண்ட் கார் ஆடியோ சிஸ்டம், காரில் வந்து ஃபோன் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கால் வந்துச்சுன்னா நீங்கள் யூ கேன் பிக்அப் த கால் அண்ட் ஸ்பீக் டு ஹூவர் இஸ் காலிங். ஓகே, ஸோ அதுவுமே வந்து ப்ளூடூத்தோட ஒரு அப்ளிகேஷன், காமனான அப்ளிகேஷன் சொல்லலாம். ஓகே, கம்மிங் டு த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ப்ளூடூத், இதோட ஸ்டாண்டர்ட் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர்ஸ். ஓகே, பட் ஹை பவர் ப்ளூடூத்துங்கிறது 100 மீட்டர்ஸ் வரைக்கும் போகும், பட் தட் இஸ் வெரி ரேர். அண்ட் டேட்டா ரேட்ஸ் வந்து 1 to 3 Mbps வந்து சப்போர்ட் பண்ணும். அண்ட் இட் கேன் சப்போர்ட் அப் டு 8 டிவைசஸ். இந்த 8 டிவைசஸ் வந்து எந்த மாதிரி கான்ஃபிகரேஷனில் இருக்கும்னா, ஒரு மாஸ்டர் 7 ஸ்லேவ்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ லெட்டஸே என் ஃபோன் இருக்குது, என் ஃபோன் தான் மாஸ்டர்னு வச்சுக்கலாம்னா, நான் ஒரு ஸ்மார்ட் வாட்ச்சு, ஒரு இயர்ஃபோன்ஸு, ஒரு ஃபோன்லேயே கீபோர்டு கூட கனெக்ட் பண்ணலாம், அது கீபோர்டு, காரோட மியூசிக் சிஸ்டம்னு சொல்லி இந்த மாதிரி 8 டிவைசஸ் வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கலாம், 7 டிவைசஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் மை ஃபோன் இஸ் த மாஸ்டர், தட் கிவ்ஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த மாஸ்டர் ஸ்லேவ் பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமாக பார்க்கலாம். திஸ் டெர்மினாலஜி மைட் நாட் பி பொலிட்டிக்கலி ஆக்யூரேட் இன் கரண்ட் டே அண்ட் ஏஜ், பட் திஸ் இஸ் வாட் பீப்புள் ஹேவ் பின் யூசிங் ஃபார் அ வெரி லாங் டைம். ஸோ இட் இஸ் கண்டினியூவிங். ஓகே, அண்ட் இது யூஸ் பண்ணுற டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா FHSS, நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஆல்ரெடி ஒய்ஃபைலே பார்த்தது தான், ஃப்ரீக்வன்சி ஹாப்பிங் ஸ்ப்ரெட் ஸ்பெக்ட்ரம் டெக்னாலஜி. அதுதான் இதுவுமே வந்து யூஸ் பண்ணுது. அண்ட் இதை வந்து ப்ளூடூத் SIG, ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் குரூப் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. Okay, the things that you have to remember are it operates on 2.4 GHz frequency range and radio waves தான் வந்து 10 meter distance தான் ஒர்க் பண்ண போகுது. 8 devices, 1 master plus 7 slaves, அதுக்கப்புறம் FHSS, frequency hopping spread spectrum. இதெல்லாமே வந்து things that you have to remember. ஓகே, இந்த ப்ளூடூத்தோட லிங்க் இருக்குல்ல, 2 டிவைஸ் வந்து ப்ளூடூத்தில் லிங்க் ஆகிருக்குன்னா அது 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிங்காக இருக்கலாம். ஒன்று வந்து ACL, asynchronous connectionless அப்படிங்கிற இந்த இதில் வந்து கனெக்ட் ஆகிருக்கலாம். இந்த asynchronous connectionless வந்து எதுக்காகனா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக. நான் சொன்னல, ஒரு சாங் சென்ட் பண்ணுறோம், ஒரு இமேஜ் சென்ட் பண்ணுறோம், சச் ஸ்டஃப் இந்த asynchronous connectionlessல வந்து ஒர்க் ஆகலாம். asynchronous அப்படிங்கிற பட்சத்தில் சென்டரும் ரிசீவரும் ஒரு பெர்மனன்ட் கனெக்ஷனில் இருக்கணும் அப்படின்னு ஒரு சர்க்யூட் வந்து இங்கே நாங்கள் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. டேட்டா பேக்கெட்ஸாக நம்ம சென்ட் பண்ணலாம், வேறு சீக்வன்ஸில் சென்ட் பண்ணலாம், ரிசீவர் அது வந்து ரீஅசம்பிள் பண்ணிக்கும். ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். எரர் கரெக்ஷன் வந்து சப்போர்ட் பண்ணுது. இது வந்து எதுக்காகலாம் யூஸ் பண்ணுறோன்னா, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக, இன்டர்நெட் ஷேரிங்காக, இமேஜஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இதே இந்த சைடு வந்தீங்கன்னா சிங்க்ரனஸ் கனெக்ஷன் ஓரியன்டட். ஸோ இதில் வந்து ஒரு கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகணும், லைக் ஒரு சர்க்யூட் ஸ்விட்சிங்கில் இருக்க மாதிரி ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். த அப்ளிகேஷன்ஸ் தட் இட் இஸ் யூஸ்ட் ஃபார் வந்து என்னென்னா வாய்ஸ் காலு, ஆடியோ காலு, அண்ட் இதில் வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் பேண்ட்வித் இருக்கும் அண்ட் லோ லேட்டன்சி வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு ப்ராப்பர் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிருந்தால் தானே நம்மளால் ஃபோன் கால்ஸ்லாம் பேச முடியும்.
ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ளூடூத்தில் நீங்கள் கால்ஸ் அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒயர்லெஸ்ஸாக பாட்டு கேட்குறதா இருந்தாலும் சரி, அவங்க காரில் கனெக்ட் பண்ணி கால்ஸ் அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அது எல்லாத்துக்குமே இந்த SCO, அதாவது சிங்க்ரனஸ் கனெக்ஷன் ஓரியன்டட் டைப் ஆஃப் லிங்க் தான் வந்து தேவைப்படுது. ஓகே, ஸோ ஒரு குவிக் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா ACL இருக்குது, அசிங்க்ரனஸ், SCO இருக்குது, சிங்க்ரனஸ். அது டேட்டாக்காக, இது வாய்ஸ்க்காக. அது வந்து ஒரு ரிலையபிளான வே டு ட்ரான்ஸ்ஃபர், ஏன்னா எரர் கரெக்ஷன் எல்லாமே பண்ணிடும். இது வந்து ரியல் டைமில் உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுங்கிற பட்சத்தில் நம்ம சிங்க்ரனஸ் யூஸ் பண்ணுறோம். அதில் எரர் கரெக்ஷன் இருக்கும், இங்கே எரர் கரெக்ஷன் கிடையாது, பட் டிலே வந்து கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ பேசிக்லி டயக்ராம் ரெப்ரசென்டிங் தட் இஸ் யூஸ்ட் ஃபார் ஃபைல்ஸ் அண்ட் திஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் கால்ஸ், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த பிகோநெட் ஆர்கிடெக்சர். பிகோநெட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு பேசிக்கான ஒரு ப்ளூடூத் நெட்ஒர்க்கை நம்ம பிகோநெட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிகோநெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இதில் வந்து மேக்ஸிமம் 8 டிவைசஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி, அதில் ஒரே ஒரு மாஸ்டர் தான் இருக்க முடியும். 7 ஆக்டிவ் ஸ்லேவ்ஸ் வந்து இருக்கலாம். ஆக்டிவ் ஸ்லேவ்ஸ்லாம் அவங்க வந்து கரண்ட்லி கனெக்டட் டு த டிவைஸாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, மாஸ்டர் தான் வந்து கம்யூனிகேஷன் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸ்லேவால் மாஸ்டர்கிட்ட மட்டும்தான் பேச முடியும். ஸ்லேவ் டு ஸ்லேவ் கம்யூனிகேஷன் வந்து அலௌடு கிடையாது. ஸோ இப்போ ஃபோன் இருக்குன்னா ஃபோன் வந்து மாஸ்டராக இருக்கும். உங்களோட இயர்பட்ஸு, லேப்டாப்பு, மவுஸு, கீபோர்டு இது எல்லாமே வந்து ஸ்லேவ்ஸாக இருக்கும். ஸோ உங்கள் கீபோர்டால் மவுஸ்ட்டை பேச முடியாது, பட் கீபோர்ட் மவுஸ் ரெண்டுமே வந்து உங்கள் ஃபோனோடையோ பேசிக்கல முடியும். ஓகே, ஸோ இதுதான் இந்த பிகோநெட் ஆர்கிடெக்சர். ஸோ ஜஸ்ட் டயக்ராம் டு ரெப்ரசென்ட் தட். இங்கே ஃபோன் தான் மாஸ்டர், மிச்சம் எல்லாமே வந்து ஸ்லேவ்ஸ் தான். அவங்க எல்லாருமே மாஸ்டரோட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. மாஸ்டர் கேன் கம்யூனிகேட் டு ஈச் ஆஃப் தீஸ் டிவைசஸ். பட் இப்போ லெட்டஸே உங்கள் ஃபோன் வந்து வாட்சோட கனெக்ட் ஆகிருக்கு அண்ட் வாட்ஸில் நீங்கள் சாங்கை பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃபோனுக்கு போயிட்டு ஃபோன் வந்து இயர்ஃபோன்ஸில் சாங்கை நிப்பாட்டுது. ஓகே, ஆர் த டேட்டா இஸ் நாட் பீங் சென்ட் எனிமோர். ஸோ ஃபோன் வந்து இயர்ஃபோன்ஸ்கிட்ட பேசுது, வாட்ச் வந்து ஃபோன்கிட்ட பேசுது. தேர் இஸ் நாட் அ டைரக்ட் கனெக்ஷன் பிட்வீன் வாட்ச் அண்ட் த இயர்ஃபோன்ஸ். ஓகே, ஸோ இதுதான் அந்த மாஸ்டர் ஸ்லேவ் இருக்கிற கம்யூனிகேஷன் பற்றி. சரியா, நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ளூடூத் டிவைஸோட ஸ்டேட், எந்தெந்த ஸ்டேட்லாம் ஒரு ப்ளூடூத் டிவைஸால் இருக்க முடியும். ஒன்று வந்து ஆக்டிவ் ஸ்டேட். ஆக்டிவ் ஸ்டேட்னா என்னென்னா, அது ஒரு கம்யூனிகேஷனில் வந்து இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கு ஆக்டிவாக. இதில் வந்து நம்ம ஆக்டிவ் மெம்பர் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பிட் அட்ரஸ் கொடுக்குறோம். எதனால் அது 3 பிட் அப்படின்னா, நம்ம 8 மெம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் பைனரியில் 8 ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ பேசிக்கலி 8 நம்பர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் 0லேருந்து 7 வரைக்கும் உங்களுக்கு 8 நம்பர்ஸ் வருது. 7 வந்து 111 அப்படிங்கிறது தான் 7ஓட பைனரி நம்பர். ஸோ அதுக்கு 3 பிட் தேவை. ஸோ 0லேருந்து 7 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பர்ஸும் உங்களால் 3 பிட்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணிட முடியும். அதனால தான் 3 பிட் AMA வந்து கொடுக்குறாங்க, ஆக்டிவ் மெம்பர் அட்ரஸ். அதுக்கப்புறம் பார்ட் ஸ்டேட்டில் உங்களால் ப்ளூடூத் டிவைஸால் இருக்க முடியும். இது எதுக்காக அப்படின்னா, கனெக்ட் ஆகிருக்கு பட் ஆக்சுவலாக எதுவும் கம்யூனிகேட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் இது இந்த பார்ட் ஸ்டேட்டில் இருக்குது. லைக் மை கீபோர்ட் அண்ட் மவுஸ் ஆர் கனெக்டட் டு மை லேப்டாப் பட் ஐம் நாட் யூஸிங் தம் ரைட் நோ. நான் அதை யூஸ் பண்ணல, அது ஐடியலாக இருக்குது. ஸோ கனெக்டட் பட் இட் இஸ் நாட் ஆக்டிவ்லி கம்யூனிகேட்டிங் வித் மை லேப்டாப். இப்போ நான் இந்த லேப்டாப்பை ஸ்லீப்பில் வச்சுட்டு போனாலும் இது ரெண்டும் ப்ளூடூத் ஆனில் இருக்கும், அதில் கனெக்டடாக இருக்கும். ஒன்ஸ் ஐ ஓப்பன் மை லேப்டாப், அதுக்கப்புறம் இது கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கும். இது எல்லாமே இந்த பார்ட் அப்படிங்கிற ஸ்டேட்டில் இருக்க போகுது. இது வந்து பவரை சேவ் பண்ண போகுது. அண்ட் இது வந்து 8 பிட் PMA வந்து யூஸ் பண்ணுறாங்க, பார்ட் மெம்பர் அட்ரஸ். பிகாஸ் இதில் வந்து 200 டிவைசஸ் வரைக்கும் இந்த பார்ட் ஸ்டேட்டில் இருக்க முடியும். அதனால இதுக்கு 8 பிட் அட்ரஸ் வந்து தேவைப்படுது. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்ட் பை. ஸ்டாண்ட் பைனா என்னென்னா, இது இன்னும் கனெக்ட் ஆகலை ஆர் இந்த சர்ச்சிங், அவைலபிள், டிஸ்கவரபிள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவோம்ல, அதெல்லாமே இந்த ஸ்டாண்ட் பை மோடு தான். இதில் என்ன எந்த அட்ரஸும் வந்து அசைன் இருக்காது. ஸோ ஆக்டிவ்னா இட் இஸ் ஆக்டிவ்லி கம்யூனிகேட்டிங்னு அர்த்தம், பார்ட்னா ஸ்லீப்பிங்னு அர்த்தம், ஸ்டாண்ட் பைனா இட் இஸ் வெயிட்டிங் டு ஜாயின் ஆர் வெயிட்டிங் டு கனெக்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, ஸோ இன்னும் ஆக்டிவில் இருக்குது. இது வந்து ஆக்டிவ் மோடில் டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. பார்ட் மோடுங்கிறது இட் இஸ் சிமிலர் டு ஸ்லீப்பிங், அது வந்து ஐடியலாக தான் இருக்குது, எதுவும் பண்ணல. இது ஸ்டாண்ட் பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டிஸ்கவரபிளாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கேட்டர் நெட். ஸ்கேட்டர் நெட் அப்படிங்கிறது என்னென்னா, மல்டிபிள் பிகோனெட்ஸ் ஜாயின் பண்ணுறது ஒரு ஸ்கேட்டர் நெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பிகோனெட்ஸ் இருக்குது, அந்த பிகோனெட்ஸ் எல்லாம் வந்து ஓவர்லேப் ஆகுது. ஸோ ஒரு டிவைஸால் 2 பிகோநெட்டில் இருக்க முடியும். அண்ட் ஒரு பிகோநெட்டில் ஸ்லேவாக இருக்கிறது இன்னொரு பிகோநெட்டில் மாஸ்டராக இருக்கலாம். பட் ஒரு பிகோநெட்குள்ளே ஒரு மாஸ்டர் தான் வந்து இருப்பாங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ 2 பிகோநெட்டுக்கு அது மாஸ்டராக இருக்க முடியாது. ஏன்னா 2 பிகோநெட்டுக்கு இது மாஸ்டராக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சேர்த்து அதை நம்ம ஒரு பிகோநெட்டுன்னு தான் சொல்ல போகிறோம். பிகாஸ் அது ஒரு பிகோநெட் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்கிறோம்னா, அதோட மாஸ்டர், அந்த மாஸ்டரோட எந்த டிவைஸ்லாம் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் அதை நம்ம பிகோநெட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு டிவைஸ் cannot be master for 2 பிகோநெட்ஸ் simultaneously.
அதுக்கப்புறம் இது வந்து நெட்வொர்க் கவரேஜை இம்ப்ரூவ் பண்ணுது. இந்த டயக்ராம் உங்களுக்கு அடுத்த டயக்ராம் வச்சிருக்கேன், அதை பார்த்தோன்னா உங்களுக்கு பெட்டராக புரியும். ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து உங்கள் ஸ்மார்ட் வாட்சோடையும் கனெக்ட் ஆயிருக்கு, உங்கள் இயர்பட்ஸோடையும் கனெக்ட் ஆயிருக்கு. உங்கள் லேப்டாப் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனோட ஃபைல்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ உங்கள் ஃபோன் வந்து 2 ப்ளூடூத் நெட்வொர்க்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ உங்கள் வாட்சோடையும் கனெக்ட் ஆயிருக்கு, உங்கள் இயர்பட்ஸோடையும் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் ஒரு பிக்கோனட் வச்சுருக்கோம், அதில் ஒரு டேபு, ஃபோனு, ஸ்பீக்கர்ஸு, பிரிண்ட்ரு அண்ட் ஒரு லேப்டாப் வந்து கனெக்ட் ஆகிருக்குது. அதில் வந்து இந்த லேப்டாப் வந்து ஒரு ஸ்லேவாக இருக்கலாம். பட் இதே இது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் கேமரா, ஸ்மார்ட் வாட்சோடு இந்த லேப்டாப் கனெக்ட் ஆகிருக்கு. அந்த இடத்துல இது வந்து ஒரு மாஸ்டராக இருக்கலாம். பட் இந்த 2 பிக்கோனட்ஸ்லையுமே வந்து இது ஓவர்லேப்டாக இருக்குது, விச் இஸ் பாசிபிள். பட் இட் கேனாட் பி த மாஸ்டர் ஆஃப் 2 பிக்கோனட்ஸ். 2 பிக்கோனட்ஸ்க்கும் இது மாஸ்டராக இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி 2 மல்டிபிள் பிக்கோனட்ஸ் அது ஓவர்லேப் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இதை நம்ம ஸ்கேட்டர் நெட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வி ஹாவ் ப்ளூடூத் லேயர்ஸ். இந்த ப்ளூடூத் லேயர்ஸில் வந்து அப்பர் லேயர் இருக்குது. அப்பர் லேயரில் இந்த L2 கேப் அப்படிங்கிற இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த L2 கேப் என்னங்கிறத வந்து நான் அடுத்தடுத்த இதில் வந்து சொல்கிறேன். இந்த L2 கேப் மூலமாக நம்ம டேட்டா அனுப்புறது அப்பர் ஸ்டாக்கில் இருக்குது. அப்புறம் QoS அப்படிங்கிற குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ்ன்னு அர்த்தம், அதுவுமே அப்பர் ஸ்டாக் தான் வந்து ஹேண்டில் பண்ணுது. செக்மெண்டேஷன், அதாவது டேட்டாவை செக்மெண்ட்டாக பிரித்து சென்ட் பண்ணுறதும் அப்பர் ஸ்டாக் தான் ஹேண்டில் பண்ணுது. அண்ட் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஆப்ஸ், இது எல்லாமே அந்த அப்பர் ஸ்டாக்ல இருக்குது. அடுத்து வந்து பேஸ் பேண்ட். இந்த பேஸ் பேண்டுங்கிறது வந்து எதுக்காகனா டைம் ஸ்லாட் மேனேஜ்மெண்ட். ஸோ டைம் ஸ்லாட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா இந்த டைமில் வந்து இந்த டேட்டாவை இந்த டிவைஸ் சென்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறது தான் வந்து டைம் ஸ்லாட் மேனேஜ்மெண்ட். அதாவது நம்ம DSSS அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம், அண்ட் FHSSலாம் பார்த்தோம். FHSS வந்து ஃப்ரீக்வன்சி ஹாப்பிங். அண்ட் இதெல்லாம் தாண்டி இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம டைம் ஸ்பெசிஃபிக்காக வச்சு இந்த டைமில் இந்த டிவைஸ் ஷேர் பண்ண போகுது அப்படிங்கிற அலோகேஷன்லாம் பண்ணுறது பார்த்தோம். அதே மாதிரி ப்ளூடூத்துமே வந்து இந்த டைம் ஸ்லாட்ஸ் வச்சு இது பண்ணும். ஸோ அது வந்து இந்த பேஸ் பேண்ட் தான் டீல் பண்ணுது. அப்புறம் மேக். ஸோ ப்ளூடூத்துக்கான மேக்னா என்ன அர்த்தம்னா ஒரு டிவைஸ்க்கும் யூனிக்கான அட்ரஸ் இருக்கும், இந்த டிவைஸ்க்கு போகுதுங்கிறத டீல் பண்ணுறது. இதெல்லாம் பேஸ் பேண்டில் வருது. அப்புறம் ரேடியோ பேண்ட் ஆர் கோர் பேண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன், அதை வந்து அங்கே நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் ஒன்றொன்றதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரேடியோ லேயர் வந்து ஒயர்லெஸ் டிரான்ஸ்மிஷனுக்கு, அதுக்கப்புறம் FHSS ஃப்ரீக்வன்சி ஹாப்பிங் ஸ்பெக்ட்ரம்க்கு இதுதான் ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த GFSK, இது வந்து ஃப்ரீக்வன்சி செலக்டிவ் கீயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜீனா காஷியன் ஃப்ரீக்வன்சி செலக்டிவ் கீயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்லி எப்படி நம்ம ஒய்ஃபைல ஒரு இது வச்சுருந்தோமோ, லைக் மல்டிபிள் டைம்ஸ் அதை ரிப்பீட் பண்ணிவிட்டு அதை அனுப்புறதுக்காக, லைக் அந்த டேட்டா வந்து ரொம்ப நேரவாக இருந்துச்சு அப்படின்னா அது அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்காக அதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி அனுப்பணும்ல, அதே மாதிரி சம்திங் சிமிலர் டு தட் இன் ப்ளூடூத் தான் வந்து இந்த GFSK. ஓகே, இதை பற்றி ரொம்ப டீப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் ஜஸ்ட் நோ தட் இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் அந்த டேட்டா கான்சன்ட்ரேட்டடாக இருந்தால் அது ஈஸியாக லாஸ்ட் ஆகுங்கிறதுக்காக ஒரு ஃபில்டரில் அனுப்பி எடுப்பாங்க, ஒரு காஷியன் ஃபில்டரில் அனுப்பி எடுப்பாங்க. ஸோ அந்த ஃபில்டர் போயிட்டு வர்றப்ப இந்த டேட்டா இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன் அ பிட் தட் it is not susceptible to interference that easily. Okay, அதுதான், that is all that you have to know right now. அதுக்கப்புறம் இந்த பேஸ் பேண்டில் தான் மேக் ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். ஸோ கண்ட்ரோலிங் வாட் டிவைசஸ் அண்ட் வாட் ஆர் த நேம்ஸ் அண்ட் எந்த டிவைஸ்க்கு போகணுங்கிறதெல்லாம் அங்கே தான் நடக்குது. டைம் ஸ்லாட் மேனேஜ்மெண்ட். ஸோ எந்த டைமில் எந்த டிவைஸ் ட்ரான்ஸ்மிட் பண்ண போகுது. அண்ட் TDMAங்கிறது வந்து டைம் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். இட் இஸ் சிமிலர் டு லைக் இந்த டைம் ஸ்லாட்டில் இவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த L2 கேப். L2 கேப் வந்து நான் அதுக்குன்னு தனியாக ஸ்லைடு வச்சுருக்கேன், ஐ எக்ஸ்பிளைன் இன் தட். ஸோ L2 கேப் பேசிக்லி எதுக்காகனா டேட்டா மேனேஜ்மெண்ட், குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ், செக்மெண்டேஷன் அண்ட் மல்டிப்ளெக்ஸிங் வந்து L2 கேப் வந்து தேவை. ஓகே, ஸோ டாப்பில் நம்மள்கிட்ட அப்ளிகேஷன் அண்ட் ப்ரொஃபைல்ஸ் லேயர் இருக்குது, அதில் தான் நம்ம டிவைசஸ்லாம் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா L2 கேப்பு. L2 அப்படிங்கிறது 2 Lங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுறதா. ஸோ லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல். ஓகே, அதுக்கப்புறம் பேஸ் பேண்ட் லேயர், அதுக்கப்புறம் ரேடியோ லேயர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த ரேடியோ லேயரும் பேஸ் பேண்ட் லேயரை பற்றி பார்க்கலாம். ரேடியோ லேயரில் வந்து இப்போ நீங்கள் எப்படி கேபிள்ஸில் ஒயர் டிரான்ஸ்மிஷனில் ஃபிசிக்கல் லேயர்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி இங்கே ப்ளூடூத்தில் ரேடியோ லேயர்னு சொல்கிறோம். இது வந்து ஃப்ரீக்வன்சி ஹாப்பிங் FHSS வந்து யூஸ் பண்ணுது. ஓகேவா, அதுக்கப்புறம்
இந்த ஃப்ரீக்வன்சியை வந்து இது எவ்வளோ டைம்ஸ் ஹாப் பண்ணுது அப்படின்னா 1600 டைம்ஸ் செகண்ட். ஒரு செகண்டுக்கு 1200 தடவை அது ஃப்ரீக்வன்சியை ஹாப் பண்ண போகுது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஜிஎஃப்எஸ்கே மாடுலேஷன் வந்து இது யூஸ் பண்ணுது. அண்ட் பேஸ் பேண்ட் லேயருங்கிறது வந்து ஆல்ரெடி பார்த்தோம், ரேடியோ லேயருக்கு மேலே இருக்குது, அப்பர் லேயருக்கு கீழே இருக்குது. இது வந்து மேக் லேயருக்கு சிமிலரான ஒரு விஷயம். டிடிஎம்ஏ வந்து யூஸ் பண்ணுது. ஸோ டிடிஎம்ஏனா டைம் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ். இப்போ மல்டிபிள் டிவைசஸ் உங்கள் ஃபோனில் கனெக்ட் ஆகிருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒன்றுக்குமே வந்து ஒரு ஸ்லாட் டியூரேஷன் 625 மில்லி செகண்ட்ஸுங்கிற மைக்ரோ செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ மில்லியில் மைக்ரோ செகண்ட்ஸ். ஸோ அந்தந்த டைமில் அது வந்து அந்த பர்டிகுலர் டிவைஸ்க்கான டேட்டாவை வந்து சென்ட் பண்ண போகுது. ஸோ டிவைசஸ் டிரான்ஸ்மிட் யூஸிங் அல்டர்னேட் டைம் ஸ்லாட்ஸ் அப்படின்னு சொல்லுது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கான உள்ள அந்த ஸ்லாட் டியூரேஷன்னா வந்து 625 மைக்ரோ செகண்ட்ஸ். ஓகே, எதுக்காக ஃப்ரீக்வன்சி ஹாப்பிங் பண்ணுறோன்னா ஒய்ஃபையும் அதே ரேடியோ வேவ்ஸில் தான் வருது. அண்ட் மைக்ரோவேவ்ஸ் இதோட இந்த இன்டர்ஃபரன்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்காகவும் மற்ற ப்ளூடூத் டிவைஸ்னால வர இன்டர்ஃபரன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் நம்ம ஃப்ரீக்வன்சி ஹாப்பிங் வந்து பண்ணுறோம். ஓகே, லெட்ஸ் கம் டு திஸ் L2 CAP, லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல் அண்ட் அடாப்டேஷன் ப்ரோட்டோகால். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம இந்த கனெக்ஷன்லெஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற இது இருக்குல்ல, அதாவது ஏசிங்க்ரனஸ் கனெக்ஷன்லெஸ் ஏசிஎல் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம டேட்டாவை சென்ட் பண்ணுறப்ப இந்த L2 CAP தான் வந்து அப்ளை ஆகும். ஸோ இது வந்து என்ன பண்ணுதுன்னா மல்டிப்ளெக்சிங் பண்ணுது. மல்டிப்ளெக்சிங்னா மல்டிபிள் டிவைசஸ்க்கு சென்ட் பண்ணுற அந்த டேட்டாவை சேர்த்து ஒரே நேரத்தில் அனுப்பும், தட் இஸ் மல்டிப்ளெக்சிங். அதுக்கப்புறம் செக்மெண்டேஷன், ஒரு பெரிய டேட்டா இருக்குன்னா அதை குட்டி குட்டி சங்க்ஸாக செக்மெண்ட்ஸாக மாற்றிட்டு அதை நம்ம அனுப்புகிறோம். ரீஅசம்பிளினா ரிசீவர் ரெண்டில் இந்த டேட்டாலாம் மல்டிபிள் செக்மெண்ட்ஸாக வர்றதெல்லாம் கரெக்டான ஆர்டரில் ரீஅசம்பிள் பண்ணி ஒரிஜினல் இதாக கொடுக்குறது இஸ் ரீஅசம்பிளி. நெக்ஸ்ட் வந்து குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் ஒழுங்காக இருக்குதுங்கிறத என்ஷூர் பண்ணுறதும் இந்த L2 CAPோட தான். அதுக்கப்புறம் குரூப் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே வந்து இந்த L2 CAPோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஸோ ஒரு இமேஜ் ஃபைல் இருக்குன்னா இது மல்டிபிள் ஸ்மாலர் பேக்கெட்ஸாக டிவைட் ஆகுது டிரான்ஸ்மிஷனுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ரிசீவர் சைடில் ஃபுல்லாக ரீஅசம்பிள் ஆகுது. ஆல் திஸ் திங்ஸ் ஆர் L2 CAPோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க, எக்ஸாம்பிள்லாம் இல்லை, நீங்கள் இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த ஏசிஎல் கனெக்ஷன்லெஸ் வந்து L2 CAP வந்து யூஸ் பண்ணுது. பட் SCO சிங்க்ரனஸ் கனெக்ஷன் ஓரியன்டட் வந்து L2 CAP வந்து யூஸ் பண்ணாது, பிகாஸ் அதில் நம்ம டிவைட் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ தட் டசன்ட் யூஸ் L2 CAP. சரி, ஃபைனலி ஒரு வழியாக சம்மரிக்கு வந்துட்டோம். IEEE ஸ்டாண்டர்ட் வந்து 802.15.1. இது வந்து ஒயர்லெஸ் பர்சனல் ஏரியா டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம், பிகாஸ் ஒரு கம்மியான ரேஞ்சில் தான் ஒர்க் ஆகுது. 2.4 GHz வந்து பேண்ட் வந்து யூஸ் பண்ணுது. 10 to 100 meters, 100 meters வந்து ஹை பவர் ப்ளூடூத்தில் மட்டும்தான். ஸ்பீட் வந்து 1 to 3 Mbps வரைக்கும் இருக்கும். FHSS ஃப்ரீக்வன்சி ஹாப்பிங் ஸ்பெக்ட்ரம் வந்து 1600 hops a second வரைக்கும் பண்ணுது. ஒரு மாஸ்டர் அண்ட் 7 ஸ்லேவ்ஸ் வரைக்கும் இருக்க முடியும் சைமல்டேனியஸ்லி. அண்ட் பிகோநெட்டுங்கிறது ஒரு டிவைஸ் இருக்குது, அந்த டிவைஸோட கனெக்ட் ஆகிருக்க மற்ற டிவைசஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு நெட்ஒர்க்கை, நம்ம ப்ளூடூத் நெட்ஒர்க்கை நம்ம பிகோநெட்டுன்னு சொல்கிறோம். மல்டிபிள் பிகோநெட்ஸ் இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா அதை நம்ம ஸ்கேட்டர் நெட்டுன்னு சொல்கிறோம். ஏசிஎல்ல வந்து டேட்டா அனுப்புகிறோம், அசிங்க்ரனஸ் கனெக்ஷன்லெஸ்ல டேட்டா அனுப்புகிறோம், அதில் தான் L2 CAP யூஸ் பண்ணுறோம். SCO சிங்க்ரனஸ் கனெக்ஷன் ஓரியன்டட்ல வாய்ஸ் மட்டும்தான் நம்ம இது பண்ணுறோம். L2 CAP வந்து ஏசிஎல்ல யூஸ் ஆகுது. ஓகே, தட் இஸ் இட். த ஒன் லைன் டெஃபினிஷன் தட் யூ ஹாவ் டு ரிமெம்பர் அது என்னன்னா, ப்ளூடூத் இஸ் அ ஷார்ட் ரேஞ்ச் ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஆப்வியஸ்லி 10 meters வரைக்கும் தான் இருக்குது. ஸோ ஷார்ட் ரேஞ்ச் தட் கிரியேட்ஸ் அ பர்சனல் ஏரியா நெட்ஒர்க். உங்கள் ஃபோனு, உங்கள் ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸு, உங்கள் ஸ்மார்ட் வாட்ச்சு, உங்கள் லேப்டாப்பு, உங்கள் கீபோர்டு, மவுஸ், இதெல்லாம் சேர்ந்து ஒரு பர்சனல் ஏரியா நெட்ஒர்க் தான் வந்து கிரியேட் ஆகுது. பிகாஸ் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் பர்சனல் டு யூ அண்ட் இட் இஸ் அ வெரி ஷார்ட் ரேஞ்ச் இன் விச் தீஸ் டிவைசஸ் கேன் டாக் டு ஈச் அதர். ஓகே, ஸோ அதனால இது இட் இஸ் யூசிங் FHSS and supports data as well as voice communication between nearby devices. டேட்டா வந்து ACL மூலமாக, வாய்ஸ் வந்து SOC மூலமாக இது நியர்பை டிவைசஸோட பேசிக்க முடியுது. ஓகே, தட் இஸ் இட் ஃபார் ப்ளூடூத். ப்ளூடூத்லாம் வந்து எங்கள் காலேஜில் இக்னோர் பண்ணப்பட்ட ஒரு டாபிக் தான். நிறைய பேர் இது, நிறைய ஃபேக்கல்ட்டி வந்து இதை சொல்லவே மாட்டாங்க, பிகாஸ் நிறைய இடங்கள் இது கேட்குறது இல்லை. பட் இருந்தாலும் ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் அவுட் அ டாபிக், அதனால தான் இதுவும் சேர்த்து கவர் பண்ணியிருக்கேன். If you have some questions about this, let me know. I'll get back to you as soon as possible. And thanks so much for watching this video. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட்டு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நெட்வொர்க்கிங் படித்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த சீரியஸை ஷேர் பண்ணுங்கள். கோடேவோ பிடிச்சிருந்துச்சு, இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும், கோடேவோ சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு கோடேவோ. See in the next episode. And next episodeல வந்து இந்த டேட்டா லிங்க் லேயர் அண்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் இருக்கிற நெட்வொர்க் டிவைசஸ்லாம் வந்து பார்க்கலாம்.
நெட்வொர்க் டிவைசஸ் அதில் என்ன டைப்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். அதோட இந்த யூனிட் 2 டேட்டா லிங்க் லேயர் யூனிட் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நெட்வொர்க் லேயர் தான், தட் இஸ் த நெக்ஸ்ட் யூனிட். ஸோ 2 யூனிட் இதோட கவர் பண்ணியிருக்கோம். கோடேவோவில் இது வரைக்கும் இந்த மாதிரி தியரிட்டிக்கலான கோர்ஸ் வந்து பண்ணதில்லை. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபார் மீ. ஏன்னா நானே காலேஜில் வந்து தியரிட்டிக்கல் கோர்சஸ்க்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். கோடிங்கில் மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கேன். பட் திஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் ஃபார் பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் யுவர் காலேஜ் கரிக்குலம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸாம்பிள்ஸோட புரிகிற மாதிரி சொல்ல ட்ரை பண்ணுறேன். இஃப் யூ ஹாவ் சம் சஜஷன்ஸ் டு மீ, லெட் மீ நோ. ஐ வில் ட்ரை அண்ட் இம்ப்ரூவ். அண்ட் இந்த கோர்ஸ் எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஐ வில் டூ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். Operating systems is also one subject that a lot of people have been asking, but I don't know. நிறைய பேர் நிறைய விஷயம் கேட்பாங்க, நான் பார்க்கவே மாட்டாங்க. ஸோ நம்ம நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அது வேஸ்ட்டாக போகக்கூடாதுல்ல. ஏன்னா திஸ் கோர்ஸ் இஸ் கோயிங் டு டேக் மந்த்ஸ் டு கம்ப்ளீட் ஃபார் மீ as well. ஏன்னா ரொம்ப இட்ஸ் கோயிங் டு பி வெரி லாங் கோர்ஸ். எல்லா டாப்பிக்கும் விடாமல் நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். தட் இஸ் வை. ஓகே, தட் இஸ் இட். நிறைய பேசிட்டேன். See you in the next video. Bye for now.